தியானத்தின் போது வரும் எண்ணங்களை எப்படி கையாள்வது? இது ரொம்ப பேருக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்விங்க. இன்னும் நிறைய பேர்ட்ட தியானத்த பத்தி பேசினாலே என்ன சொல்றாங்கன்னா, "அச்சச்சோ! என்னால்லாம் கண்ண மூடி உட்கார முடியாதுங்க. ஒரே தாட்டா இருக்குங்க." இந்த வார்த்தைய தான் சொல்றாங்க. இது வந்து ஒருத்தர் 2 பேர் கிடையாது. தியான பயிற்சி ஆரம்பிக்கிறப்ப வரக்கூடியதுல ஒரு 80லிருந்து 90% பேரு இதே ரிப்போர்ட்ட தான் சொல்றாங்க. என்ன காரணம் அப்டின்னா, தியானம் அப்டின்னா என்னங்கிறத பத்திய ஒரு தப்பான அபிப்பிராயத்தோடயே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். யாரையாவது போய் தியானம்னா என்னன்னு கேட்டா, "சார் ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் சார் நினைக்கணும். வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது சார். வேற எந்த எண்ணமுமே வராம இருந்தால் தான் அது தியானம்." அப்படின்னு தான் என்கிட்ட நெறைய பேர் சொல்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ண சொன்னா கூட, தியானம் பண்ணி எந்திரிச்ச உடனே, "நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல என்னால நிக்க முடியல சார். மனசு பயங்கரமா ஓடுது." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே தியானம் பண்றப்ப எண்ணங்கள் வரணுமா வர வேண்டாமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தியானம் அப்படிங்கிறது ஒரு மாட்டை பழக்கிற மாதிரி, ஒரு குதிரையை பழக்கிற மாதிரி மனதை பழக்கப்படுத்துற ஒரு விஷயம். இப்ப ஜல்லிக்கட்டு மாடுலாம் நீங்க பார்த்து இந்த மாட்டை அடக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவான இளைஞர்கள் போய் ஒரு மாட்டை அதுக்கு நேரா எதிர்த்தாப்புலயே நின்று அது கொம்ப புடிச்சு நிறுத்தி அடக்கி வைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு அவங்களால அடக்க முடியும்? ஒரு 10 நிமிஷம் அந்த மாடு அசந்துரும். ஆனா 15வது நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்பி சீருனதுன்னா இவரால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒரு தடவை அடக்கணும்னே அவரை வீரர்னு பட்டம் கட்டிடுறாங்க. இது ஒரு மாட்டை அடக்குறது. சரி, ஒரு மாட்டை அடக்கிட்டார்ல, நீ போய் அந்த மாடு கூட்டிட்டு போய் தண்ணி காட்டு, நீ சொல்றதெல்லாம் அந்த மாடு கேட்குமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் கேட்காது. திரும்பி அவர்கிட்ட போனா சீறிட்டு தான் வரும். அதே நேரத்துல அதே மாட்டை இன்னொருத்தர் பழக்கப்படுத்திருக்காரு. இந்த பழக்கப்படுத்தினவர் அவர் கொம்ப புடிச்சிட்டு எதிர்த்து நின்று இருக்க மாட்டாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மாட்டை கூட்டிட்டு அதோடய ஓடி இருப்பாரு. அது ஓடுறப்ப அதோட ஓடி இருப்பாரு. அது தண்ணியில நீஞ்ச விட்டு அவரும் அதோட போயிருப்பாரு. அதனுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலயும் அது போற போக்குக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெகுலேட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப ஒரே மாடு 2 ஆட்கள். ஒருத்தர் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்றார். ஒரு சில நேரங்கள்ல வெற்றி பெறுகின்றார். ஆனால் அது டெம்பரவரியான வெற்றி. இன்னொருத்தர் அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணல. அதை அதுவாவே இருக்க விடுறார். அதோடயே ஓடுறார். அதை பழக்கப்படுத்தி தனக்கும் அதுக்கும் இடையில ஒரு ஒரு மென்மையான பிணைப்பை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். சில நேரங்கள்ல மாட்டினுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இவர் நடந்துக்கிறாரு. பல நேரங்கள்ல மாடு அவருடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. இது 2ல இந்த தியானம்ங்கிறது 2வது விஷயம் தாங்க. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தியானத்தின் போது எண்ணங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான கான்செப்ட்ல இருந்து நீங்க வெளில வந்துரும். தியானத்தின் போது எண்ணம் வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு மாட்டை அடக்குற மாதிரி மனசை அடக்க முயற்சி பண்றாங்க. அதுல அவங்க வெற்றி பெறவே முடியாது. ஒரு தியானத்தின் போது நம்ம மனசை மிக மென்மையா அணுகணும். அதுக்குன்னு சில ஆசைகள், இயக்க அமைப்புகள் எல்லாமே இருக்கு. அத போய் இறுக்கி பிடிச்சி நீ எதுவும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றது இயற்கைக்கு எதிரான விஷயம். தியானத்துல என்ன செய்யணும்? மெல்ல மெல்ல அந்த மனது தானாகவே சிந்திக்கிறதுக்கு பழக்கப்படுத்தி அதனுடைய எண்ணப்போக்குகள் போறதுக்கு வெளியில வர்றதுக்கு அதை அனுமதிச்சு அதை ரெகுலேட் பண்ணணும். அப்ப தியானம் என்பது மனதை கட்டுப்படுத்துவதல்ல, மனதை ஒழுங்குபடுத்துவது. அப்ப தியானத்தில் வருகின்ற எண்ணங்களை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லாதவை, எனக்குள்ளார அடைஞ்சு கிடக்கு, இதெல்லாம் வெளியில போகுது நான் தியானம் பண்றப்ப. இதெல்லாம் போயிடுச்சுன்னா நான் இன்னும் ரிலாக்ஸ் ஆவேன், இன்னும் லேஸ் ஆவேன். அதனால அது போகட்டும், எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை அணுகினால்தான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு எண்ணங்கள் அற்ற நிலை உருவாகும். என்ன சார் இப்பதான் சொன்னீங்க தியானத்துல எண்ணங்கள் வரும் அப்படின்னு. எண்ணங்கள் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அந்த எண்ணங்களை பாக்குறதுல இருந்து உள்ள போயிருப்பீங்க. இதுதான் நடந்திருக்கும். இந்த நிலைமை முதல் நாள்லயே வராது. இந்த முதல் நாள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு எண்ணத்தோடையும் போராடி அதை அடக்க முயற்சி பண்ணி அதனால தலைவலி சில பேர் தியானத்தையே விட்டு போயிடுவாங்க. அப்படியே தலையே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்க மனதை பழக்கப்படுத்துவதற்கு பதிலாக மனதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. தியானம் அப்படிங்கிறது மனதை பழக்கப்படுத்துவது தானே ஒழிய மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அல்ல.